வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்டி, அதாவது வெண்டைக்காய் ஸ்டஃபிங். வெண்டைக்காய் ஸ்டஃப் பண்ணி அதை வந்து ஒரு பொரியல் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு. பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த வெண்டைக்காய். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனால் இதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெண்டைக்காய் வாங்கிக்கோங்க. இந்த வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருங்கோ. ஈரமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த டாப் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, பாட்டம் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, நடுப்புற ஒரு ஹாஃப் இவ்வளோதான் ஸ்லிட் பண்ணி வச்சுக்கணும். இன்னொன்று காமிக்கிறேன். குட்டி குட்டியாக வாங்கிக்கோங்க வெண்டைக்காயை. டாப்பு, பாட்டம் மாதிரி ஹாஃப் ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வெண்டைக்காயாக பொறுக்கி எடுத்துக்கணும். அதுதான் நீங்கள் கடைக்கு பொறிச்சு அதை குட்டி குட்டியாக பொறுக்கி எடுக்கிறது தான் பெரிய இது. ஆனால் எப்பயும் பண்ணுற அந்த வெண்டைக்காய் பொரியல் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது சாப்பிட்றோன்ற ஃபீல் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அது. ஸோ இப்போ இதோட ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட வெண்டைக்காய் வாங்கிக்கிறீங்க. இந்த மாதிரினா இந்த மாதிரி கப், அதாவது உங்கள் பால் காய்ச்சுற கரண்டி பெருசாக இருக்கும் இல்லையா, அதால் ஒன்று, இல்லைன்னா இந்த கப்பால் 1 கப் கடலை மாவு, மஞ்சப்பொடி, ஆம்ச்சூர் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூன், காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எல்லாமே ட்ரை பவுடர். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வெண்டைக்காய் ஸ்லிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் இந்த மாவு எடுத்துக்கோங்க. இது மாதிரி அமுத்திட்டு வச்சுருங்க. இது மாதிரி எல்லா வெண்டைக்காயும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா நான் எடுத்துருக்கிறது ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் கிட்ட எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு சர்க்கரை டேஸ்ட் பிடிக்காது அப்படிங்கிறவா யூஸ் பண்ண வேண்டாம். அதை ஆட் பண்ணேன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைன் இது என்னென்னா, வெண்டைக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிறிஸ்பாகும். அதுதான். ஏன்னா அது சுகர் கிறிஸ்டலைஸ் ஆக ஆக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இதாகும். அதுக்கு தான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் வழி. எங்களுக்கு சுகர் டேஸ்ட் பிடிக்காதுங்கிறவா அதை ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இது எண்ணெய் காஞ்சிடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ணதெல்லாம் இதில் போட்டுடலாம். மேலே மிச்சம் இருக்கிற
இந்த பவுடரையும் போட்டுடலாம். இது ஸ்லோவாக வச்சு தான் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். பெருசாக வச்சோன்னா வெண்டைக்காய் வந்து கலர் மாறும், கருப்பாகுமே ஒழிய உங்களுக்கு கிறிஸ்பாக ஆகாது. அது வெண்டைக்காய் வேகவும் வேகாது. ஸோ மீடியமில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ மெதுவாக வச்சு பண்ணதில் ஆனால் ஒரு 25 minutes to half an hour ஆயிருக்குது. நல்லா ஜோராக வதங்கிடுத்து. உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே, எப்படி கையால் தொட்டாலே தான் இருக்குது பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து சாம்பார் சாதம், ரச சாதம் எதுக்கு வேணால் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சப்பாத்தியோடு சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் ட்ரையாக யாருக்காவது பிடிச்சவாளுக்கு இந்த காய் சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும். நோ ஆனியன், நோ கார்லிக், அது வெங்காயம் சாப்பிட மாட்டோம், கார்லிக் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறவா இது கூட பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெண்டைக்காய் பிடிக்காதவா இருக்க மாட்டா. கண்டிப்பாக எல்லாருக்கும் வெண்டைக்காய் பிடிக்கும். வெண்டைக்காயில் ஒரு அதர் வெர்ஷன் ஆஃப் இது. கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.